மக்களின் ஒருவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ப இத பத்தி பார்க்க போறோம்னா தாவேக கட்சிக்கு விசில் சின்னம் தந்திருக்காங்க. அத பத்தி இந்த வீடியோ பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாவேக கட்சிக்கு விசில் சின்னத்தை கேட்டவுடனே கொடுத்து இருக்காங்க. இது எந்த அளவுல மக்களிடத்தில் பாதிக்கப்படும் தெரியல. என்ன 2026 நாடாளுமன்ற தேர்தல்ல நாம் தமிழர் கட்சிக்கு சின்னத்தை தராது மக்களிடத்திலே ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியது. என்ன மேல ஆட்சியாளர் பாஜக அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியும். அவங்கதான் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயி சின்னத்தை தரலை என்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா நாம் தமிழர் கட்சி பாஜகிடம் கூட்டணி வைக்கிறதுக்கு மறுத்தது மக்களுக்கு தெரியும். அதனாலேயே அவங்க சின்னதை தராம மைக்கு ஒரு சின்னத்தை தந்தாங்க. நாம் தமிழர் கட்சி அதிலேயும் தனித்து நின்று போராடி 8 விழுக்காடு வாக்கை வாங்கி அரசு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறி நிற்கிறது. இப்போ அந்த வகையில தாவேக கட்சிக்கு விசில் சின்னத்தை கேட்டு உடனே கொடுத்து இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு 2 தடவை சிபிஐ விசாரணை போய்கொண்டிருக்கிறது. விசில் சின்னத்தை கேட்டு உடனே தந்தது பாஜக தான்னு எல்லாருக்குமே தெளிவா தெரியும். ஜனநாயகம் படத்தையும் வெளியே விடாமல் தடுக்கிறது பாஜக தான் நமக்கு தெளிவா தெரியும். இப்போ கேட்ட சின்னமும் கிடைச்சிருக்கு அப்படின்னு மக்கள் எல்லாம் யோசிக்கிறப்ப விஜய் அவர்கள் பாஜக வீசியாலையில் மாட்டீர்கள் என்று தெளிவா தெரிகிறது. எனவே போகக்கூடிய காலத்துல அவர் பாஜக கூட தான் கூட்டணி வைப்பார் என்று எல்லாத்துக்கும் தெரிகிறது. 2026 அரசியலுக்குலாம் சூடு பிடித்திருக்கும் நிலைமை என்ன? நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பணியில் தீவிரம் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகிறது. எனவே நாம் தமிழர் கட்சி 2026 எனும் தனித்து தான் நினைக்கப் போகிறது என்று எல்லாருக்கும் தெரியும். இப்போ